ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸோட பார்ட் 1 வீடியோ உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதில் ஒரு சில டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேம் கிளாஸ் 10ஓட ஃபிசிக்ஸில் வர மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ அந்த சாப்டர் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன இந்த பார்ட் 1ல் கவர் பண்ண போகிறோம்னா இன்ட்ரோடக்ஷன், மேக்னெட்டிக் எஃபெக்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் ஃபீல்டு லைன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு அ கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ். ஸோ இதுதான் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோவில் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இதில் இன்ட்ரோடக்ஷனில் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லோயர் செஷன்லேயே சேம் நம்ம இதுவுமே படிச்சிருக்கோம். ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு 3 எஃபெக்ட்ஸ் வந்து படிச்சிருக்கோம். என்னென்ன எஃபெக்ட்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் அ கெமிக்கல் எஃபெக்ட், செகண்ட் ஒன் வந்து என்ன பார்த்தோம்னா ஹீட்டிங் எஃபெக்ட், அப்புறம் இன்னொரு எஃபெக்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட். ஸோ நம்ம இந்த கிளாஸ் 10ல் எதை பற்றி மட்டும்தான் படிக்க போகிறோன்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட், அப்புறம் சில பார்ட் ஆஃப் வந்து ஹீட்டிங் எஃபெக்ட் பற்றி பார்ப்போம். அந்த எலக்ட்ரிசிட்டி லெசனே உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதுவும் உங்களோட அந்த லெசன் வீடியோவில் உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் சீக்கிரமாக வரும். ஸோ இப்போ இந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் பற்றி மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மேக்னெட்டிக் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம எல்லாருமே டேரக்ஷன் வந்து இப்போ எல்லாருக்குமே கூகுள் மேப் இருக்குது, ஆப்பிள் மேப்ஸ் இருக்குது, எல்லாமே அதை வச்சு நம்ம வந்து ஒரு டேரக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி போய்க்கிறோம். இப்போ ஓல்டன் டேஸில் நிறைய பேர் வந்து ஷிப்பில் போயிருக்காங்க, பை வாக் நிறையா ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் எது யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பஸ் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் நிறையா ஹாலிவுட் மூவிஸில் கூட நம்மளால் பார்க்க முடியும். ரவுண்டாக ஒன்று இப்படி கையில் வந்து கேரி பண்ணிக்கிட்டு அது டேரக்ஷன் காட்டுறதை வச்சு அவங்க மூவ் ஆகி போவாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம காம்பஸ். ஸோ அந்த காம்பஸ் எப்படி யூஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ அந்த காம்பஸில் நமக்கு உள்ள ஒரு நீடில் இருக்கும், ஒரு ஆரோ மார்க் மாதிரி அந்த நீடில் இருக்கும். அந்த நீடிலோட அந்த ஷார்ப்பர் ஹெட் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா நார்த் போல ரெஃபர் பண்ணும். அப்போ அதோட டெய்ல் எதை ரெஃபர் பண்ணும் அப்படின்னா சவுத் போல ரெஃபர் பண்ணும். ஸோ இந்த காம்பஸோட அந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறத வச்சு நம்ம எந்த டைரக்ஷன் போகிறோம் அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்பயுமே நீங்கள் மேப் எடுத்தீங்கன்னா அதில் அந்த லேட்டிடியூட், லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லிலாம் பார்ப்போம். ஈஸ்ட் டைரக்ஷன், வெஸ்ட் டைரக்ஷன், சவுத் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அந்த டைரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அவங்க காம்பஸ் யூஸ் பண்ணி டைரக்ஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காம்பஸ் அப்படின்றது இப்போ எப்படி இந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் அப்படின்றது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. ஆக்சுவலி அந்த மேக்னெட்டிக் எஃபெக்டை, மேக்னெட்டிக் ஃபீல்டை ஃபஸ்ட்டு யார் ஸ்டடி பண்ணாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்ஸ்டட் அப்படின்ற ஒருத்தவர் தான். ஸோ அந்த ஆர்ஸ்டட் அப்படின்றவர் ஒரு நீடடாக இல்லை, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு கரண்ட் கேரிங் சர்க்கியூட் இருக்குது. அந்த கரண்ட் கேரிங் சர்க்கியூட்டில் அப்போ ஒரு காம்பஸ் எடுத்துகிட்டு ஜஸ்ட் நியர்பையில் போயிருக்காரு. அப்போ அந்த காம்பஸ் சடனாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அவருக்கு உடனே என்ன இது ஏன் டிஃப்ளெக்ட் ஆகணும்? ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தால் மட்டும்தான் அந்த காம்பஸ் என்ன ஆகணும்னா டிஃப்ளெக்ட் ஆகணும். இப்போ நான் மேக்னெட் பக்கத்திலே போகல, எது பக்கத்தில் தான் அவர் போனார்னா ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட், ஒரு கரண்ட் கேரி ஆகிட்டு இருக்க ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் பக்கத்தில் அந்த காம்பஸ் எடுத்துகிட்டு போனார். ஸோ அப்போது அந்த சடனாக டிஃப்ளெக்ஷன் ஆகுதுன்னா அதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரலாம், ஒரு மேக்னெட் பக்கத்தில் எடுத்துகிட்டு போனால் எப்படி டிஃப்ளெக்ட் ஆகுதோ சேம் அதே இது உனக்கு ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் பக்கத்தில் போனாலும் டிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ என்ன மீனிங்னா, ஒரு மேக்னெட் சுற்றி இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டு மாதிரியே ஒரு கரண்ட் கேரிங் சர்க்கியூட்லேயும் உனக்கு என்ன ஃபீல்டு வரும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும் அப்படின்றவரை ஃபஸ்ட்டு ஆர்ஸ்டட் அப்படின்றவர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணார். ஹான்ஸ் கிறிஸ்டட் ஆர்ஸ்டட் அப்படின்றவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேக்னெட்டிக் எஃபெக்டை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணி கண்டுபிடிச்சார். ஸோ இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா என்ன, இதோட சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன். ஸோ அந்த எஃபெக்ட்ஸில் நம்ம மேக்னெட்டிக் எஃபெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா என்ன, ரொம்பவே சிம்பிளானது. இப்போ நம்ம ஃபீல்டு ஏரியான்னு சொல்லுவோம். ஃபீல்டுனா என்ன, ஒரு லேண்ட் ஏரியா. இப்போ வந்து இது வந்து என்னோட ஃபீல்டு, இது வந்து என்னோட நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபீல்டு. அதே மாதிரியே இங்கே என்ன ஃபீல்டுன்னு சொல்கிறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். அப்போ என்ன மீனிங்னா, ஒரு பார் மேக்னெட் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஒரு பார் மேக்னெட் எடுத்துட்டேன், நான் என்ன பண்ணுறேன், ஒரு அயன் நெயிலோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல், ஒரு மேக்னெட்டிக் நேச்சர் இருக்க ஒரு மெட்டீரியலை இல்லைனா நம்ம ஒரு காம்பஸை பிரிங் பண்ணுறோன்னு வச்சுக்கோம்.
இப்போ மேக்னெட் நம்ம இங்கே பிளேஸ் பண்ணிட்டு காம்பஸை ரொம்ப ஃபேர் அப்பார்ட் வைக்கிறோம். காம்பஸில் டிஃப்ளெக்ஷன் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் காம்பஸ்க்கும் இருக்க டிஸ்டன்ஸை பொறுத்து தான் அந்த டிஃப்ளெக்ஷன். இப்போ இதே நான் அந்த காம்பஸை கொஞ்சம் கொஞ்சமாக நியர்பையில் கொண்டு வரும். எப்போ அது ஒரு குறிப்பிட்ட ரீஜனுக்குள்ளே வருதோ அப்போ அந்த காம்பஸ் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த டிஃப்ளெக்ஷனை வச்சு நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா அந்த மேக்னெட்டை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். ஸோ அதுதான் இப்போ இங்கே வந்து இப்போ இந்த காம்பஸை நியர்பையில் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த காம்பஸ் என்ன ஆகும்னா டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டிஃப்ளெக்ஷன் எப்போ வரும்னா இப்போ இதுக்குன்னு ஒரு ரீஜியன், அந்த ரீஜியனுக்குள்ள அந்த காம்பஸ் வந்தாதான் உனக்கு அந்த காம்பஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன ஃபீல்டுன்னு சொல்லுவோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட். சிம்பிளாக சொல்லணும்னா த ரீஜியன் சரௌண்டிங் த மேக்னெட், அந்த மேக்னெட்டை சுற்றி இருக்க ரீஜியனில் வேர் வி கேன் ஏபிள் டு எக்ஸ்பீரியன்சஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் மேக்னெட். அந்த மேக்னெட்டோட ஃபோர்ஸ் நமக்கு எந்த ரீஜியனில் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுதோ, எங்கே அது அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குதோ இல்லை எங்கே அந்த காம்பஸ் டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்குதோ அந்த ரீஜியனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைஸ் ஆஃப் த மேக்னெட்டை பொறுத்தே டிஃபர் ஆகும். இப்போ ஒரு ஸ்மால் சைஸ் மேக்னெட் எடுத்துக்கிறோம். அந்த ஸ்மால் சைஸ் ஆஃப் மேக்னெட்டுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ரீஜன் தான் இருக்கும். இப்போ அந்த ஸ்மால் சைஸ் ஆஃப் மேக்னெட் எடுத்துக்கிட்டேன் நம்ம இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் போனால் அட்ராக்ட் ஆகுமா இல்லை டிஃப்ளெக்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. இதே வந்து ஒரு லார்ஜர் சைஸ் மேக்னெட் எடுத்துக்கிறோம். அந்த லார்ஜர் சைஸ் மேக்னெட் எடுத்துக்கும் போது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் நம்ம முன்னாடி இருந்த கேஸை விட இப்போ கொஞ்சம் லாங்கர் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஏன்னா கம்பேரிட்டிவ் டு த சைஸ் நமக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தும் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். ஸோ அதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ அடுத்து வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டுனா நமக்கு தெரிஞ்சிருச்சு என்னன்னா அந்த மேக்னெட்டை சரௌண்டிங்கில் இருக்க ஒரு ரீஜன் தான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. அங்கே வந்து அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குன்றதை சொல்லிட்டோம். இப்போ அடுத்து என்ன சொல்கிறோம்? மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். லைன்ஸ்னாலே நமக்கு தெரியும், நம்ம ஒரு தனித்தனியாக இப்போ லைன் ட்ரா பண்ணுறோம்ல, அதுதான் லைன்ஸ். இது எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணலாம்னா சேம் அதே மாதிரி ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிறோம். பார் மேக்னெட்டில் நமக்கு 2 போல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நார்த் போல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சவுத் போல் சொல்லியிருக்கோம். இப்போ அயன் ஃபில்லிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அயன் ஃபில்லிங்ஸ் நமக்கு எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட எர்த் க்ரஸ்ட் இருக்குல்ல, இல்லை எர்த் இருக்குல்ல, நம்ம சாயில், அந்த சாயிலில் நேச்சுரலாகவே என்ன இருக்குன்னா அயன் ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அயன் வந்து பவுடர்டு ஃபார்மில், அந்த பவுடர்டு ஃபார்ம் ஆஃப் அயனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அயன் ஃபில்லிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அயன் ஃபில்லிங்ஸை நான் இப்போ கலெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த அயன் ஃபில்லிங்ஸ் தான் வருது கிடையாது, அயன் பவுடர். ஸோ இது நேச்சுரலாகவே நம்மளோட எர்த் க்ரஸ்ட்டில் இருக்கும். ஸோ அது ஒரு மேக்னெட் யூஸ் பண்ணி நான் இப்போ கலெக்ட் பண்ணிட்டேன். அந்த கலெக்ட் பண்ணுறத ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கார்ட்போர்ட் மாதிரி மேக் பண்ணி அந்த கார்ட்போர்டில் ஜஸ்ட் அந்த ஒரு பார் மேக்னெட் பிளேஸ் பண்ணிவிட்டு அந்த அயன் ஃபில்லிங்ஸை நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுறோம். அந்த ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் அதை டேப் பண்ணுறேன். டேப்னா ஜஸ்ட் அப்படி அந்த ஒரு ஷேக் கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் ஒரு ப்ராப்பரான ஒரு பேட்டர்னில் அரேஞ்ச் ஆகும். ஸோ இப்படி அழகாக ஒரு பேட்டர்னில் என்ன ஆகும்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து அலைன் ஆகும். அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகும். அந்த அலைன் ஆகுதுல அந்த ஒரு லைன், அதை தான் நம்ம என்ன லைன் சொல்லுவோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன். ஸோ இதுக்கு எப்படி டெஃபினேஷன் நம்ம சொல்லலாம் அப்படின்னா த அயன் ஃபில்லிங்ஸ் அலைன் themselves in a particular pattern. ஸோ ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் வந்து அதுவாகவே அலைன் ஆகி வரது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைனுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸில் அந்த மேக்னெட்டோட ஃபோர்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஃபீல் பண்ண முடியும், எக்ஸைட் பண்ண முடியும். அதே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்னா என்னென்னா நம்ம ஒரு அயன் ஃபில்லிங்ஸ் அந்த பவுடர்டு அயன் எடுத்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை டேப் பண்ணும்போது அந்த அயன் ஃபில்லிங்ஸ் உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் வரும். ஸோ இதுக்கான உங்களுக்கு
உங்களுக்கு அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ கூட உங்களுக்கு நான் சேனலில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த அயன் ஃபில்லிங்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் வந்து அலைன் ஆகும். அந்த அலைன் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ கிளியர்? ஓகே, இப்போ அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படிலாம் இருக்கும், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது எங்கேருந்து கிரியேட் ஆகுது, எங்கே போய் எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம என்னன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ பார்க்க போகிறது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ இதுவுமே நமக்கு தெரியும். ஸ்கேலார் குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டி அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸ்கேலார் குவான்டிட்டிக்கும் வெக்டார் குவான்டிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸ்கேலார்னா என்ன, வெக்டார்னா என்ன? இப்போ ஸ்கேலார் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா, அதுக்கு வந்து ஒன்லி எது மட்டும்தான் இருக்குன்னா மேக்னிடியூட். மேக்னிடியூட்னா ஒன்றும் இல்லை, ஒரு மெஷர்மெண்ட், ஒரு அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம என்ன குவான்டிட்டின்னு சொல்லுவோம்னா ஸ்கேலார் குவான்டிட்டி. இதே வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா இட் ஹேஸ் போத் மேக்னிடியூட், இன்னொன்று அதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன். அதாவது ஒரு டைரக்ஷனோட நம்ம சேர்த்து சொல்கிறோம் எவ்வளோ இருந்துச்சு ப்ளஸ் அதோட டைரக்ஷன். அதை நம்ம என்ன குவான்டிட்டின்னு சொல்லுவோம்னா வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்பீடு வெலாசிட்டின்னு படிச்சிருக்கோம். இல்லை ஸ்பீட் அப்படின்றது ஸ்கேலார் குவான்டிட்டி, வெலாசிட்டி அப்படின்றது வெக்டார் குவான்டிட்டி. அதே மாதிரியே டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் படிச்சிருக்கோம். டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஸ்கேலார் குவான்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இங்கே நம்ம பார்க்குற எந்த குவான்டிட்டி பற்றி படிச்சுட்டு இருக்கோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சொல்லுவோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ இதில் மேக்னிடியூடும் இருக்கும் டைரக்ஷனும் இருக்கும். ஸோ அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம என்ன குவான்டிட்டின்னு சொல்லலாம்? வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் வெக்டார் குவான்டிட்டி. ஓகே, அப்போ அடுத்த பாயிண்ட் என்ன? இப்போ நான் உனக்கு சிம்பிளாக இங்கே ஒரு டயக்ராம் நான் கொடுத்துருந்தேன். என்ன கொடுத்துருந்தோம்னா ஒரு பார் மேக்னெட் கொடுத்துட்டேன். இந்த டயக்ராம் எப்படி வரையணும்னு பார்த்துக்கோங்க. சில டைம் வந்து ட்ரா த மேக்னெட்டிக் ஃபீல்டு பேட்டர்ன் என்ன பார் மேக்னெட் அப்படின்னு சொல்லி கொஷின்ஸும் வரலாம். ஸோ அதனால் எப்பயுமே ஒரு மேக்னெட் எடுத்தாலே 2 போல்ஸ் இருக்கும். ஒன் இஸ் நார்த் போல், இன்னொன்று சவுத் போல். நல்லா கவனி எப்படி இந்த லைன் ட்ரா பண்ணணுன்னு. ஸோ இந்த பாட்டம்ல இருந்து இந்த பாட்டமுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, ஒரு கர்வ்டு லைன். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஒரு லிட்டில் கேப் விட்டு ஒரு ஈவனாக ஒரு லைன். இப்போ இங்கே எப்படி பாட்டமில் வரைஞ்சோமோ அதே மாதிரியே டாப்பில், அதே மாதிரியே நெக்ஸ்ட்டு டாப்பு. இப்போ இங்கே சென்டர் இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கும். இங்கே அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ மேலே ஒரு கேப் இருக்குல்ல, அங்கேருந்து இப்படி ஒரு ஹாஃப் கர்வ்டு லைன், இங்கே ஒரு ஹாஃப் கர்வ்டு லைன், சேம் அதே மாதிரி இங்கே ஒரு ஹாஃப் கர்வ்டு லைன், இங்கே ஒரு ஹாஃப் கர்வ்டு லைன். ஓகே, இப்போ அவ்வளோதானே சார், முடிஞ்சிச்சா? கிடையாது, டைரக்ஷன் ஒன்று கண்டிப்பாக நீங்கள் போடணும். சரியா? அந்த டைரக்ஷன் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மேக்னெட்டுக்கு வெளியில் டைரக்ஷன் எங்கேருந்து எங்கே இருக்குன்னா நார்த் போல்லேருந்து சவுத் போல். நம்ம தேர்ட் லெசன் எலக்ட்ரிசிட்டியில் படிச்சிருப்போம். ஒரு கரண்ட் அப்படின்றது எப்பயுமே எங்கேருந்து எங்கே போகும்? பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியிலேருந்து நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி. அதே மாதிரி தான் இங்கே உனக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது எங்கே போகும்னா நார்த் போல் ஆஃப் த மேக்னெட்லேருந்து சவுத் போல். அப்போ டைரக்ஷன் எப்படி போடணும்? நார்த் டு சவுத், இந்த மாதிரி டைரக்ஷன் போடணும். இங்கே லைன்ஸ் எல்லாமே வெளியில தானே வரும். அதே மாதிரி சவுத்க்கு உள்ள உங்களுக்கு மெர்ஜ் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் பார் மேக்னெட்டுக்கான ப்ராப்பர் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான பேட்டர்ன். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஏன்னா நிறைய டைம் இது கொஷின்ஸ் வரலாம். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் பாயிண்ட் அதை தான் சொல்ல போகிறோம். செகண்ட் பாயிண்ட் வந்து எதை பற்றினா டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் அவுட் சைடு த மேக்னெட் சொல்லலாம். அவுட் சைடு த மேக்னெட் இப்போ தான் நான் சொன்னேன், டைரக்ஷன் எப்பயுமே எங்கேருந்து எங்கே போகும்னா நார்த்தில் நமக்கு எமர்ஜ் ஆகி
சவுத்தில் தான் இப்போ என்ன ஆகும்னா மெர்ஜ் ஆகும். ஸோ அப்போ அவுட் சைட் த மேக்னட் த டைரக்ஷன் இஸ் ஃப்ரம் நார்த் போல் டு சவுத் போல். இதே இன்சைட் த மேக்னெட், இன்சைட்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது உனக்கு ஒரு சர்க்குலர் இதில் வர்றது தான். ஸோ அதே மாதிரியே இன்சைட் த மேக்னெட் நல்லா கவனி, வெளியில நார்த் டு சவுத். இப்போ இங்க இருந்து இங்க வேணும், அப்போ எப்படி தான் மூவ் ஆகும்? சவுத் டு நார்த். அப்போ அவுட் சைட் த மேக்னெட் நார்த் டு சவுத், இன்சைட் த மேக்னெட் சவுத்ல இருந்து நார்த்துக்கு வருது. ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து எதை பற்றி அப்படின்னா டைரக்ஷன் பற்றி சொல்லிட்டோம். அப்போ அடுத்து தேர்ட் பாயிண்ட் நம்ம எதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெங்த் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸ்ட்ரெங்த் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இந்த ஸ்ட்ரெங்த் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா எதை வச்சு நம்ம சொல்லுவோம்னா இந்த டேர்ம் உனக்கு ஞாபகம் இருக்கணும். என்னன்னு சொல்லுவோம்னா டிகிரி ஆஃப் க்ளோஸ்னஸ். ஓகே, அந்த டிகிரி ஆஃப் க்ளோஸ்னஸ் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா, க்ளோஸ்னஸ்னா என்ன அர்த்தம்? க்ளோஸ், கம் க்ளோஸ் டு மீ அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளோஸ்னா என்ன மீனிங்? கிட்ட கிட்ட இருக்குது. ஸோ இப்போ இங்கே லைன்ஸ் இருக்குல்ல, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்போ ரொம்ப நியர்பையில் இருக்கோ அங்கே ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். இப்போ இந்த டயக்ராமே எடுத்துக்கோ, எங்கள் லைன்ஸ் எல்லாமே ரொம்ப கிட்ட கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போல்லையும் இந்த ஒரு போல், இந்த இன்டர்மீடியட் ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. இப்போ நீ இந்த இது எடுத்துக்கிட்டேன்னா உனக்கு அரௌண்ட் வந்து உனக்கு 7 லைன்ஸ் வருது. நான் வந்து ரஃபாக தான் நான் வரைஞ்சிருக்கேன். ஆக்சுவலாக அங்கே நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து இருக்கும். உனக்கு புரியணுன்றதுக்காக நான் சும்மா ஒரு 7 லைன்ஸ் மட்டும் எடுத்து வரைஞ்சிருக்காங்க. 7 தான் இருக்குன்றது கிடையாது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் உனக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கும் கம்பேர்ட் டு இந்த இன்டர்மீடியட் பொசிஷன். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம எதை வச்சு சொல்கிறோம்னா டிகிரி ஆஃப் க்ளோஸ்னஸ். இன்னும் தெளிவாகவே கொடுத்துடலாமே, க்ளோஸ்னஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். ஸோ அந்த ஃபீல்டு லைன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போது அதை வச்சு நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? த மேக்னெட் ஹாவ் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் அட் த போல்ஸ். ஸோ அப்போ போல்ஸில் தான் உனக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரென்த் வந்து இருக்கிறதுலே மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த 3 பாயிண்ட்ஸ். அடுத்து இங்கே ட்ராயிங் சேம் அதே மாதிரியே போட்டிருக்கோம். எங்கேயாச்சும் லைன் வந்து கட் ஆகியிருக்கா, எங்கேயாச்சும் பிரேக் ஆகிருக்கா? இப்போ இங்கே போகிற லைனு இப்படி பிரேக் ஆகிருக்கா எங்கேயாச்சும்? இல்லை, லைன் எல்லா லைனுமே பாருங்கள் கண்டினியூஸாக தான் இருக்குது. சார் இங்கே எல்லாமே பிரேக் ஆகி தானே சார் போட்டிருக்கீங்க, கண்டினியூஸாக போடலையே. எதனால் அங்கே போட முடியலன்னா இந்த லைன்ஸ் இருக்குல்ல, இந்த லைன்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக அப்படி வரும். நமக்கு வந்து அப்படின்னா இந்த ஹோல் போர்டு என்ன, இந்த ஹோல் வாலே நமக்கு பத்தாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்கும். ஓகே, அதாவது கண்டினியூஸாக தான் நமக்கு போகும். ஸோ அந்த ரீசனால இது ஒரு ஜஸ்ட் இமேஜினரியா. ஆக்சுவலாக இந்த லைனுமே உனக்கு எப்படி வரும்னா இப்படி ஜாயின் பண்ணி போடுறோம். அப்போது நான் தான் சொன்னால இங்கே இப்போ நான் போட்டிருக்குது உனக்கு 7 லைன் உனக்கு புரியணுன்றதுக்காக. அங்கே நம்பர் ஆஃப் லைன்ஸ் உனக்கு வரும், அதுதான் மீனிங். ஸோ அப்போ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லலாம் பாரு, த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆர் closed line without any intersection. இன்டர்செக்ட் ஆகிறதுனா என்ன மீனிங்? நம்ம மேக்ஸில் நிறைய இந்த வேர்டு கேள்விப்பட்டிருப்போம். அதாவது எப்படின்னா லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுது, ட்ரா த இன்டர்செக்ட் அட் அ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய இது கேள்விப்பட்டிருப்போம். அந்த இன்டர்செக்ஷன் அப்படின்னா மீட்டிங் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். எந்த இடத்துல போய் மீட் ஆகுதோ அதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சேம் இங்கே எங்கேயாச்சும் 2 லைன் மீட் ஆயிருக்கா, எங்கேயாச்சும் கிராஸ் ஓவர் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு லைன் எடுத்துக்கும், இங்கே இருக்கிற லைன்ஸ் கூட எடுத்துக்கும், எங்கேயுமே ஒரு லைனும் இன்னொரு லைனும் என்ன ஆகலைன்னா இன்டர்செக்ட் ஆகலை. ஸோ அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்பயுமே என்ன ஆகாதுன்னா இன்டர்செக்ட் ஆகாது. பட் ஆனால் புக்கில் வந்து உனக்கு ஒரு ஹைப்போதட்டிக்கல் கேஸ் கொடுத்துருப்பாங்க.
ஒருவேளை லைன் இன்டர்செக்ட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வேர்ல்டு இருக்குது, எர்த் இருக்குது. ஸோ எர்த்தில் நமக்கு எத்தனை மேக்னெட்டிக் இது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சின்ன டெக்னிக்கல் எரர், அதனால தான் கட் ஆகிடுச்சு. ஓகே, என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, இப்போ 2 மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டர்செக்ட் ஆகிடுச்சு. நம்ம சொல்லிட்டு ஆக்சுவலாக இன்டர்செக்ட் ஆகாதுன்னு. இன்கேஸ் இன்டர்செக்ட் ஆனால் என்ன ஆகும்? இப்போது நம்ம ஒரு டைரக்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம். நம்ம மேப்பில் வந்து எத்தனை நார்த் இருக்குது, எத்தனை சவுத் இருக்குது, எத்தனை ஈஸ்ட், எத்தனை வெஸ்ட் இருக்குன்னா எல்லாமே சிங்கிள் இது. இப்போ நார்த் அப்படின்னா அது ஒரு டைரக்ஷன் தான். ஆனால் இப்போ ஒரு வேற லைன் இன்டர்செக்ட் ஆகிடுச்சு. இப்படி போகிற லைன்ஸ் இப்படி இன்டர்செக்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ல நான் இப்போ இந்த காம்பஸ் எடுத்துகிட்டு போய் பிளேஸ் பண்ணுறேன். அப்போ அந்த காம்பஸ் என்ன ஆகுனா, 2 சைடுமே என்ன டைரக்ஷன் காட்டுனா நார்த் போல், இல்லை 2 சைடுமே என்னன்னு காட்டுனா சவுத் போல். அதாவது டிஃப்ளெக்ஷன் 2 சைடுமே காட்டும். ஸோ அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்ஸே கிடையாது. பட் இன்கேஸ் அப்படி நடந்தால் இதுதான் வந்து ஆன்சர் உனக்கு காட்டும். ஸோ அதுதான் when 2 magnetic field lines intersect each other, the compass will show deflection in both sides. ஸோ உனக்கு both சைட்லையுமே in both side. ஸோ உனக்கு 2 சைட்லையுமே உனக்கு என்ன ஆகுனா உனக்கு டிஃப்ளெக்ஷன் காட்டும். பட் ஆனால் அப்படி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அந்த மாதிரி உனக்கு ஒரு கேஸ் வராது. ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். என்னென்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அது வெக்டார் குவான்டிட்டி, அதாவது போத் மேக்னெட்யூட் அண்ட் டைரக்ஷன் இருக்குன்னு சொன்னோம். செகண்ட் என்ன சொன்னோம்னா அதோட டைரக்ஷன். வெளியில் அவுட் சைட் த மேக்னெட் எங்கேருந்து எங்கன்னா நார்த் போல் டு சவுத் போல், இன்சைட் த மேக்னெட் எங்கேருந்து எங்கன்னா சவுத் போல் டு நார்த் போல் சொல்லியிருந்தோம். ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட், அந்த ஸ்ட்ரென்த்ன்றது நம்ம எதை வச்சு சொல்லலாம்னா, அந்த ஃபீல்டு லைன்ஸ் எவ்வளோ க்ரௌடடாக இருக்கும், எவ்வளோ க்ளோஸாக இருக்கும், அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கேசஸில் உங்களுக்கு வந்து இது ரொம்ப க்ரௌடடாக அது எங்கே இருக்குன்னா அந்த போல்ஸில் தான் இருக்கும். அந்த போல்ஸில் இருக்கிறதுனால தான் அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இட் இஸ் ஸ்ட்ராங்கர் அட் த போல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வந்து ஒரு கண்டினியூவஸ் லைனாக தான் இருக்கும். என்ன ஆகாதுன்னா இன்டர்செக்ட் ஆகாது. ஒருவேளை இன்டர்செக்ட் ஆனால் என்ன ஆகும்? காம்பஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? shows the deflection in both sides, but which is impossible. ஸோ அதை மைண்டில் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸோ இந்த பார்ட் ஆஃப் த வீடியோவில் லாஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரில் இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது, அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், கரண்ட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகுமா ஆகாதா என்னன்றது தான் இப்போது ஸ்டடி பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் சர்க்கியூட் வரைய தெரியணும். அதுக்கு நம்ம 3rd லெசனை ஒழுங்காக படிச்சிருக்கணும். இப்போ எலக்ட்ரிசிட்டி லெசனில் உனக்கு வந்து ஒரு பேட்டரி எப்படி ட்ரா பண்ணணும், ஒரு ஸ்விட்ச் எப்படி ட்ரா பண்ணணும், அது எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் இப்போது ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்கியூட். அந்த சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் கண்டிப்பாக நமக்கு தேவை ஒரு சோர்ஸ் ஆஃப் கரண்ட், அதாவது ஒரு பேட்டரி எடுத்துக்கிறோம். அந்த பேட்டரி ப்ளஸ் இங்கே ஒரு பல்ப் வைக்கிறோம். அந்த சர்க்கியூட்டுக்கு ஒரு ஸ்விட்ச் கீ வச்சுக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுதான் வந்து எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் கரண்ட் கேரி ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு காம்பஸ் எடுத்துகிட்டு போய் பிளேஸ் பண்ணுறேன். அந்த காம்பஸ் என்ன ஆகுனா ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் உனக்கு ஷிஃப்ட் ஆகும், டிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருந்த ஒரு காம்பஸ் அந்த உள்ளே இருக்க நீடில் என்ன ஆகுனா உங்களுக்கு டிஃப்ளெக்ட் ஆகும். அந்த டிஃப்ளெக்ட் ஆச்சுனால அங்கே என்ன ஃபீல்டு இருக்குன்னு அர்த்தம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட். நான் சொன்னால அந்த ஆர்ஸ்டட் அப்படின்றவர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாருன்னு, அவர் இப்படி தான் கண்டுபிடிச்சார். ஒரு மெட்டாலிக் ஒயரில் கரண்ட் போயிட்டு இருக்கு. அவர் என்ன பண்ணார்னா காம்பஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு பக்கத்தில் வைக்கும்போது அந்த காம்பஸில் இருந்த நீடில் என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதை வச்சு அங்கே என்ன ஃபீல்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சாருன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சார். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ அந்த டிஃப்ளெக்ட் ஆகிறத வச்சு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா சிமிலர்லி அதே மாதிரி ஒரு சர்க்கியூட் எடுத்துக்கிறேன். சேம் அதே மாதிரி பல்ப் வைக்கிறேன், ஸ்விட்ச் வச்சிருக்கேன், பேட்டரி வச்சிருக்கேன். ஆனால் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா அந்த டெர்மினல்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல். அதே மாதிரி இங்கே பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல். உனக்கு பேட்டரி இங்கே பாசிட்டிவ் டு நெகட்டிவ் கரண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகும். இப்போ சேம் நம்ம காம்பஸ் நீடில் ப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ காம்பஸ் என்ன ஆகும்னா உனக்கு ஆப்போசிட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ டிஃப்ளெக்ஷன் ஒரு பேட்டர்ன்ல இருக்கும். அதே இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா
உனக்கு வேறு விதமான ஒரு பேட்டர்னில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ உனக்கு டிஃப்ளெக்ஷனும் டிஃபர் ஆகும். ஸோ இதை பொறுத்து உனக்கு கரண்ட்டோட டைரக்ஷனை பொறுத்து என்ன டிஃபர் ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்மளோட நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரெயிட் கண்டக்டர், சொலினாய்ட்ஸ், அப்புறம் சர்க்குலர் காயில், இந்த மூணுத்தை வச்சுமே அதில் என்ன மாதிரி பேட்டர்னில் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. தேங்க்யூ.